இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. விஜய் பார்க்காக நிக்கிற ஒரு சில செலிபிரிட்டிஸ், கமருதனுக்காக நிக்கிற ஒரு சில பிஆர் ஃபேன்ஸ். அது என்ன கமருதனுக்காக நிக்கிற ஒரு சில பிஆர் ஃபேன்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ அங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி ரெட் டேப் தமிழ்ல இருந்து. குக் வித் கோமாளி ஷோல கோமாளியா இருக்க பிடிக்கலன்னு வெளியே வந்தாச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தா அது கனி வின்னரான சீசன். இப்ப புரியுதா பார்வதிக்கும் கனிக்கும் ஏன் பிக் பாஸ் ஷோல ஆகலன்னு. அடுத்து 2021ல சர்வைவர் ரியாலிட்டி ஷோலயும் துரத்தி விட்டாங்க. அப்பவே மக்கள் கிட்ட கொஞ்சம் நேம் டேமேஜ் ஆகிதான் இருந்துச்சு பார்வதிக்கு. 2025 பிக் பாஸ் ஷோல ரெட் கார்டும் வாங்கி பேரும் கெடுத்துக்கிட்டு இன்னொருத்த வாழ்க்கையும் நாசம் செஞ்சுட்டு போயாச்சு. கமருதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே அவர் ரொம்ப அக்ரெசிவா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. வரவங்களை பாடி போடின்னு கூப்பிடுறது, அது நம்ம எல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் பார்வதியோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் அப்படி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது நம்ம ஏத்துக்கவே முடியாது. செருப்பால் அடிப்பேன், அதாவது நீ காமம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டியா, இது அத்தனை வார்த்தையும் பார்வதி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் சொன்னாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனமா நான் பாக்குறேன். அதாவது இங்க பார்வதிக்கு யாருமே இங்க சப்போர்ட் பண்ணல. ஸ்டில் பார்வதியாலதான் கமருதன் இப்படி மாறிட்டாரு. கமருதன் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது விஜய் பாரு விஜய் டிவியை டைரக்டாவே திட்டாங்க. அதாவது நீ ஒரு எச்ச டிவி, எங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி. இன்னும் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 220 ப்ரோமோ பாரு வச்சே வந்திருக்குது. ஆனா பாருக்கு கண்ணுல அடிப்படும் போது எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காத விஜய் டிவி இன்னைக்கு சாண்ட்ரா கீழே விழுந்துட்டாங்கன்னு இவ்வளவு தூரம் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு வைக்கப்பட்ட நியாயம் என்ன? அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டாவது நீங்க காமிச்சிங்களா? இப்போ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிஆர் டீம் பயங்கரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இதே மாதிரி ஜூலி, மஹத், அசீம் எல்லாருமே பிஆர் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் இவங்களுக்கு எதிராக நடந்த உண்மைகள் எல்லாமே புட்டு புட்டு வைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா கமருதன் மேல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு ஃப்ரேம் போயிட்டு இருக்கு. அதை யாராலுமே ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஸ்பெசிபிக்கா நேற்று நான் கமருதனை பத்தி என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி அவரை ஒரு முறை நான் பொருட்காட்சியில சந்திக்கும் போது அவர் ரொம்ப தனிமையா ஓரமா நின்றுட்டு இருந்தாரு. நீங்க சீரியல்ல நடிக்கிறவர் தானே அப்படின்னு நான் கேட்கும் போது அவர் கண்ணுல ஒரு சந்தோஷம், நம்மள எல்லாரும் பாக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அப்ப நீங்க எல்லாரும் பார்க்கணும், வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கறது அவர் கண்கள்ல, நான் ஒரு மீடியா பர்சனா எனக்கு எப்படி சாதிக்கணுமோ அதே மாதிரி அவர் கண்கள்ல நான் பார்த்தேன். அதனால இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட போட்டோ எடுத்ததுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு போட்டதுக்கு பல பிஆர் கமெண்ட்ஸ் வந்ததை நான் கவனிச்சேன். அதுல பாத்தீங்கன்னா பல பேர் என்னோட டிஎம்ல ரொம்ப தவறுதலா பேசினதையும் நான் கவனிச்சேன். அப்ப பார்க்கும்போது வெறும் கமருதனுக்கு ஃபேன்ஸ் மட்டும் பேசல, பிஆர் கமெண்ட்ஸை செட் பண்ணி வச்சுட்டு இப்ப விஜய் பாருக்கு எதிராகவும் ரெட் கார்டு கொடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கமருதன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது அரோராவே லவ் பண்ற மாதிரி இவர் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அட் த சேம் டைம் விஜய் பாருவே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வெளியே வரும்போது விஜய் பாருவை இவர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா வெளியே இப்ப விஜய் பார்வை ஒரு அக்யூசியேஷன்ல கொண்டு வராங்க. ஆனா விஜய் பாரு எந்த இடத்துலயுமே கமருதன் இப்படி பண்ணிட்டாரு, கமருதன் என்ன யூஸ் பண்ணிட்டாரு, கமருதன் என்னால இன்ஃபுளுன்ஸ் ஆன மாதிரி பண்றாருன்னு எந்த ஒரு வார்த்தையும் இப்ப வரைக்கும் சொல்ல. அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப வரைக்கும் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை, எனக்கு நடக்கும்போது யாருமே இதை கேட்கல அப்படிங்கிற நியாயத்தை மட்டும் தான் எழுப்புறாங்க. ஆனா கமருதன் தான் இப்ப வரைக்கும் இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 100% உண்மை. அடுத்து நம்ம பார்க்க போறது டிவி ஆக்ட்ரஸ் வினோதினி. இவங்க என்ன ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னா, உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும், நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் பாருக்கு பெரிய சப்போர்ட்டா போட்டிருக்காங்க. இப்பதான் விஜய் பாரு பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. இருந்தாலும் நேற்று எபிசோட்ல திவ்யா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு ரியலைசேஷன் இருந்துச்சுன்னா அவங்க இப்ப சாரி கேட்டிருக்க மாட்டாங்க. பல தடவை விஜய் பாருக்கு வார்னிங் கொடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா அவங்க இதே மாதிரிதான் இருக்காங்க. இவங்க கிட்ட மாற்றம் அப்படிங்கிறதே எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னது உண்மைதான். ஆனா கமருதனை பத்தி புரியும் போது பாத்தீங்கன்னா காலையில வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டு அவ்வளோ அசிங்கமா பேசிட்டு கடைசியில ரெட் கார்டு காட்டின பிறகு காலில் விழுந்துட்டு ஒரு வார்த்தை பேசாம போயிட்டாரு. அதனால அவர் நல்லவர் அப்படின்னு ஃப்ரேம் பண்றது எந்தவித நியாயம் அப்படிங்கிறது புரியல. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்தது மிகவும் சரியானது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து கையில ஹார்னி அப்படின்னு கேவலமா எழுதுனதும், வா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனதும், 2 பெண்களை வச்சு அசிங்கமா கேம் விளையாடினதும், பல 18+ கண்டென்ட்டை பேசுனதும், இது எல்லாமே நம்ம 2 கண்ணால நம்ம பார்த்தோம். ஆனா கமருதனுக்கு எதுக்கு இந்த பாவமான ஃபேம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வரல. எல்லாருக்கும் திறமைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒளிஞ்சிட்டு இருக்கும். பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லாருக்கும் தேவையானது. ஆனா உள்ள இதெல்லாம் செஞ்சுட்டு
சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு டேலண்ட் இருக்கு, அவருக்கு சரியா காமிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிற பிஆர் ஃபேன்ஸோட இந்த முட்டை வந்து எல்லாரும் பயங்கரமா எதிர்க்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.